வாழ, எங்கள் கண்களினால் இன்பக்கானான் தேசம் அதை நாங்கள் காணுகிறவர்களாய் வாழ, எங்கள் வாழ்க்கையை உமக்கென்று உமக்குள்ளாக உம்மிடமே ஒப்புவித்தவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு சொல்லித்தார்கள். இன்பரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் வழிகளை நாம் ஆண்டவருக்கு ஒப்புவிக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் அவரை மாத்திரமே உறுதியான நம்பிக்கையாய் நாம் பற்றி கொண்டு அடிநாதமாய் வைத்துக்கொண்டு வாழ்வின் ஒவ்வொரு நகர்வுகளையும் நடக்க துவங்குகின்ற பொழுது கர்த்தர் நம் சார்பில் செயல்படுகிறார், நமக்காக காரியங்களை வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேகம் சந்திப்புகளை சந்திக்கிறோம். அப்படி ஆண்டவருக்கு என்னை நான் ஒப்புவிக்கின்ற ஒரு சந்திப்பதற்கு அவருடைய திருவார்த்தையை நான் எந்த அளவு பயன்படுத்தி இருக்கிறேன் என்பதையும் கடந்த வாரங்களில் நாம் சிந்தித்திருப்போம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பானது, அது பாவங்களிலிருந்து விடுதலை தருகிற கிறிஸ்துவினுடைய வருகையின் முதல் பகுதி. ஆண்டவர் முதல் முறை இந்த பூமியில் வந்தது எதற்காக வந்தார், ஏன் வந்தார் அப்படின்னு சொன்னா, அதற்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாலிடான ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பதில், பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு வந்தார். இன்னைக்கு முன்னாடி வந்து சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நான் கடன் பிரச்சனையில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு கடன்லாம் கட்டிட்டாரு, வியாதியா இருந்தேன், கடவுள் எனக்கு சுகம்லாம் கொடுத்தாரு, இந்த பிரச்சனையில் இருந்தேன், கடவுள் எனக்கு பிரச்சனையெல்லாம் முடிச்சு கொடுத்தாரு, எனக்கு எதிராக 4 பேர் வந்தாங்க, அவங்க 4 பேர் ஒன்றும் இல்லாமல் போனாங்க. இவ்வளவுலாம் நம்ம சாட்சி சொல்றோம்ல. உண்மையிலே சாட்சின்னா எது தெரியுமா? நான் பாவத்தில் விழுந்து கிடந்தேன், என் பாவத்தை அவர் மன்னித்தார், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முடிவெடுத்திருக்கின்றேன், அப்படி வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறேன் என்பதுதாங்க சாட்சி. அப்ப பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெறுவது, இதுதான் ஆண்டவருடைய வருகையினுடைய அடிப்படை காரணம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவார், மனு உருக்கொண்டு வருவார்னு வேதத்துல முதல்ல எங்கெங்க எழுதியிருக்கு? குமாரனாகிய கிறிஸ்துவானவர், திரியேக தேவனின் 2ஆம் ஆள் தத்துவமானவர், கர்த்தருடைய தூதனானவர் என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டவர், அவர் பூமிக்கு வருவார்னு எழுதப்பட்ட முதல் சம்பவம் எங்க இருக்கு? ஆதியாகமத்தில் இருக்குக்கா. அதாக்கா நமக்கு ஈஸியான பதில். அந்த பதில் சொல்லிட்டோம்னா, எப்படி அதுக்கு முன்னாடி புஸ்தகம் இல்லை, அதான் முதல் புஸ்தகம், அதை சொல்லிட்டோம்னா வேலை முடிஞ்சிடல. சரிக்கா, இப்ப அதுல இருந்து இன்னொரு கேள்விக்கா, ஆதியாகமத்தில் எங்கக்கா இருக்கு? கரெக்ட்கா. அக்கா ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. உன்னுடைய வித்துக்கும் அவனுடைய வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், தலையை நசுக்குவார், இல்லையா? அங்கதான் வருகிறது. எந்த கான்வர்சேஷன்ல இந்த டயலாக் சொல்லப்பட்டது? எந்த கலந்துரையாடலில் இந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டது? அவர்கள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் அவருடைய பாவத்தை அவர்களிடத்தில் உணர்த்தி பேசுகிற பொழுது, அந்த பாவத்துக்கான நியாய தீர்ப்பையும் பரிகாரத்தையும் கடவுள் பேசுகிற பொழுது சொல்லுகிறார், அவர் வருவார், உன் ஸ்திரீயினுடைய வித்து என்கிற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார், பிதாவாகிய தேவன் பயன்படுத்துகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம் பாவத்திலிருந்து விடுதலை தருவது. சரி, பாவம் என்பது என்ன? அதெல்லாம் மைக்கிலேயே சொல்லக்கூடாது பிரதர், அப்படிங்கிறது மட்டும்தான் பாவமா? பாவம் என்பதற்கு பல படிநிலைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிழை, குற்றம், மீறுதல், கீழ்ப்படியாமை, இப்படி நிறைய அதுல ஸ்டேஜஸ் இருக்குங்க, நிறைய விதங்களும் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம இடத்துல காணப்படுகிற எந்தெந்த கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருந்தெல்லாம் நாம் விடுதலை பெற்றவர்களாய் இந்த வருகை நாட்களை அனுசரிக்க வேண்டும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
பாவம்னா என்ன அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டா டெஃபினிஷன் கொடுக்கணும்னா கடவுளுக்கு பிரியமில்லாதவைகள். அதான் ரொம்ப சிம்பிளான அழகான நீட்டான டெஃபினிஷன். அப்ப எதெல்லாம் கடவுளுக்கு பிரியமில்லாதவைகள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 3 காரியங்களை வேதம் மிக தெளிவாக நம்மிடத்துல தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஏற்பாட்டு பகுதி அவைகளை கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்வோமே. அது விடுதலை பயணமாகிய யாத்ராகமத்தினுடைய புத்தகம். அந்த விடுதலை பயணத்துல 14வது அதிகாரம் ரொம்ப அதிகமா நம்ம சண்டே கிளாஸ்ல படிச்ச ஒரு சம்பவம் இல்லையா? செங்கடல் நம்மை சூழ்ந்து நின்றாலும் அப்படின்னு உடனே பாட ஆரம்பிச்சிடுற அளவுக்கு மனப்பாடமான ஒரு பகுதி இந்த செங்கடல் சீன் இல்லையா? இப்ப இந்த செங்கடலுடைய இந்த காட்சி படத்துல நீங்க கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். இந்த செங்கடல் அப்படின்ற இந்த காட்சிப்படுதலை நீங்க கொஞ்சம் எடுத்துக்கீங்கன்னு சொன்னா 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்கக்கா. இல்லக்கா, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 2வது வசனம். இவங்க பாளையம் இறங்குகிற அந்த இடத்துக்கு பேர் நம்மளுடைய தமிழ் வேதாகமத்துல ஈரோத் பள்ளத்தாக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்க எபிரேய மொழியினுடைய வேதாகமத்துல பார்க்கும் பொழுது ஹாஹிரோத், பிஹாஹிரோத் அப்படின்னு சொல்லி அந்த சொல் வருகிறது. பச்சை புல்வெளி நிறைந்த ஒரு இடம், பச்சையான உயரமான புற்கள் நிறைந்த ஒரு இடம், செங்கடலினுடைய முகத்துவாரம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம், பாகால் செபோன் என்கிற ஒரு பட்டணத்தினுடைய ஓரம். இதுதான் அந்த இடத்தினுடைய புவியியல் அமைப்பு. இப்ப அந்த இடத்துல இவங்க பாளையம் இறங்கி அமர்ந்திருக்கிறார்கள். இப்ப அங்க இருந்து அவங்க அடுத்து செங்கடல் முன்னாடி இருக்கு, என்ன செய்யலாம்னு யோசனையோட அந்த இடத்துல அமர்ந்து இருக்கின்ற பொழுது பாருங்க, அவர்களுக்கு பின்னணியில ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தம்? குதிரை சத்தம். சரியா? இப்ப அந்த குதிரை சத்தம் வந்த உடனேயும் இவங்க மனநிலை என்ன? பயம். பல நேரங்கள்ல பாவம் நமக்குள்ள தருகிற முதல் உணர்வு பயம். பல நேரங்களில் பிசாசானவன் நம்மை சோதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த உளவியல் தாக்குதல். ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது, ஏதோ ஒன்று சம்பவிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பயம் வருது. அந்த பயம் அடுத்து என்ன செய்வதுங்கிற வாழ்வின் நகர்வுகளை யோசிக்க விட மாட்டேங்குதுங்க. எதிர்காலத்தை குறித்த யோசனையே நமக்கு இல்லாமல் போகிறது. பாருங்க, இந்த இடத்துல இவங்க எல்லாரும் பாளையம் இறங்கி இருக்காங்க. பின்னாடி எதிரியுடைய படை வந்துருச்சு. இவங்க எல்லாரும் யார்? இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல இந்த குரூப், இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, எல்லாருடைய வீட்லயும் சாவு நடந்து இவங்க வீட்டில் மட்டும் சாவே நடக்காத குரூப் இல்லையா? 10 வாதையில 10வது வாதை தானே. அதெல்லாம் கண்ணால பார்த்துட்டு வந்த கூட்டம் தானே. எல்லார் மேலேயும் கல்லு மழை விழுந்து நம்ம மேல மட்டும் கல்லே விழுகாத குரூப், அவ்வளவு பார்த்தவர்கள். எல்லா வீட்லையும் ஈரும் பேணும் இருந்து நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் எதுவுமே வராத குரூப். எல்லா வீட்லையும் தவளை வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும் தவளையே வராத குரூப். இவ்வளவையும் பார்த்தவர்கள் இப்பொழுது மனம் அடிந்தவர்களாய், உளவியலால் தாக்கப்பட்டவர்களாய் சொல்றாங்க, நாங்க பேசாம அங்கேயே இருந்திருப்போம்ல, அங்க புதைக்கிறதுக்கு கல்ற இல்லை, நான் எங்களை எங்க கூட்டு வந்தீங்க. அப்படிதானே அந்த வசனம் போகுது. இங்க சாகிறதுக்கு நாங்க அங்கேயாவது வேலை பார்த்துருப்போம்ல, எங்க? கல்லடி இல்லையா, கல்லுமலை இல்லையா? பாருங்க, அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் தாக்குதல் கொடுக்கப்படுகிறது. எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க முடியாத அளவுக்கு. ஏன் இந்த ஆண்டவர் அவர்களை விடுதலை பண்ணி கூட்டிக் கொண்டு வருகிறார். 400 வருஷமா அடிமையா இருந்தவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை கடவுள் உருவாக்கி
அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி வருகிற அந்த ஆண்டவரை குறித்த யோசனையே அவர்களுக்கு எழ முடியாத அளவுக்கு அவர்களுக்குள்ள பயம் ஆட்கொள்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையுங்க ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாம பயந்து போய் உட்கார்றீங்களோ, ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதைத்தான் அங்க தேவனுடைய மனுஷனாகிய மோசே சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்வதை பார்த்து கொண்டிருங்கள். அப்ப ஆண்டவருடைய வருகை என்பது, இந்த வருகையின் திருநாட்கள் என்பது எனக்கு கற்றுத்தருகிற செய்தி என்னவென்றால், ஆண்டவர் இந்த பூமிக்கு எதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் என்னுடைய பயங்களில் இருந்து என்னை விடுதலையாக்குவதற்கு வந்திருக்கிறார். இல்லையா? சங்கீதம் 34 ஒரு வசனம் வரும்ல, என்னுடைய எல்லா பயத்தினின்றும். ஹவுஸ் ஓனர் வாடகை கட்டி வரும்போது பயம் வருதே, எப்படி கட்ட போறோம்னு. மளிகை கடையிலிருந்து லிஸ்ட் வந்தோடனே பார்த்தோடனே திக்குன்னு இருக்கே. கடங்கார அங்க தெருவுடைய ஓரத்தில் வரும்போதே இங்க படபடன்னு இருக்கே. ஆனா வசனம் சொல்லுதே, எல்லா பயத்தினின்றும். வசனம் தெரியுங்க, வசனம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லா பயத்தினின்றும் நீங்களாக்கி விடுகிற ஆண்டவர் இருக்கிறார். அப்ப வருகையின் நாட்கள் நம்மளும் கற்றுத்தருகிற ஒரு மிக முக்கியமான ஒரு விடுதலை என்னன்னா, பயத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறவர் இருக்கிறார் என்கிற செய்தி. இன்னைக்கு நீங்க சுவிசேஷ பவனியாக போக போறீங்கன்னு சொல்லி ஐயா சொன்னாங்கல்ல. நம்ம சுவிசேஷ பவனியாக போய் அறிவிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய பயங்களிலிருந்து, உங்களுடைய பாவ அடிமைத்தனங்களிலிருந்து கடவுள் விடுதலை பெற்ற வாழ்வை அறிவிக்கிறவர், உங்களுக்கு அதை அளிக்கின்றவர். இதுதாங்க செய்தி. 400 வருஷமா அடிமையா இருந்தவர்கள் அவர்கள் விடுதலை தந்திருக்கிறவர். நாங்கள்லாம் 4-5 தலைமுறையா இந்த பாவ கட்டில இருக்கோங்க, எங்க வாழ்க்கையில இந்த சாபம் இருக்குங்க, தலைமுறையா சாபம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு சொல்லுங்க, 400 வருடமாய் அடிமையா இருந்தவர்களிடம் சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நின்று பாருங்கள். இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு தான் இந்த வருகையின் காலங்கள் நம்மை அழைக்கின்றது, நம்மை தயார்படுத்துகிறது. சரி, அப்ப என்னுடைய வாழ்க்கையில உளவியல் சார்ந்த எனக்கு ஒரு விடுதலையை இந்த வருகையின் நாட்கள் எனக்கு தருகிறது. இரண்டாவது குறிப்பாக எடுத்து பார்த்தோமா, அது யோவான் எழுதின 8வது அதிகாரம். இங்க இயேசு கிறிஸ்துவோடு சரிசமமா வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற அந்த ஆலயத்து உறுப்பினர்கள் இல்லையா, அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இவர் சொல்றதுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே வர்றாங்க. இவ்வளவுக்கும் ஆரம்பம் எங்க இருந்துச்சுன்னு அந்த 8வது அதிகாரத்துடைய துவக்கத்தை நீங்க கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவளாக ஒரு சகோதரியை கொண்டு வந்து முன்னிறுத்தி, இந்த சகோதரி கல்லெறியப்பட வேண்டும் என்கிற தீர்ப்புக்கு நேராய் இயேசுவை கார்னர் பண்ணுவதற்காக கொண்டு வருகிறார்கள். அங்க ஒரு நியாயமாய் ஞானமாய் பேசுகிற ஆண்டவர், அதை தொடர்ந்து அவர்களோடு கூட ஒரு சில கலந்துரையாடல்களை செய்கிறார். அதைத்தான் நம்ம வேத பகுதியாக வாசிச்சோம். பாருங்க, பல நேரங்கள்ல நமக்கு எதிரடையாய் வருகிறவர்கள் நமக்கு விரோதமாய் வைக்கின்ற இரண்டாவது ஒரு ஆயுதம், அது கருத்தியல் சார்ந்த தர்க்கங்கள். முதல்ல சொன்னேன் உளவியல் சார்ந்த தாக்கங்கள்னு. இரண்டாவது இது கருத்தியல் சார்ந்த தர்க்கங்கள். பல நேரங்களில் பலர் தங்கள் அறிவாளியாக காட்டிக்கொள்வதற்காக அநேகம் கருத்துக்களை பேசுகிறார்கள். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் போல அமைதியாய் நாம் இருந்துவிட வேண்டியது அவசியமாக இருக்கு. பேசுவதற்கு நேரம் தருகிற அதே ஆண்டவர்
சில நேரங்களில் அமைதியாக இருக்கவும் நமக்கு கற்றுத்தருகிறார். அதுதான் இந்த ஆண்டவருடைய வருகை நமக்கு கற்றுத்தருகிற பாடம். ஆண்டவர் பூமிக்கு வந்தார். அவருடைய முதலாவது வருகையில் அவரை தூற்றினார்கள். அவரை குறித்து விமர்சித்தவர்களுக்கு பதிலுக்கு பதில் அவர் சொல்லல, சத்தியத்தை பேசிவிட்டு அமைதியாக இருந்தார். ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மறுபடியும் 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 கருத்து சார்ந்த விஷயங்கள்ல விவாதித்துக் கொண்டே இருக்கிறோம்னு சொன்னா நமக்கு முதல்ல பிபி உண்மைதானே? அப்ப இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிற ஒரு செய்தி, என்னுடைய வாழ்க்கையில கருத்தியல் சார்ந்த விமர்சனங்களிலிருந்து கடவுள் எனக்கு விடுதலை தருகிறார். நான் ஒவ்வொரு கருத்துக்கும் மாற்று கருத்து சொல்லிக்கொண்டே இருப்பதல்ல, கடவுளை சார்ந்து வாழுகிறவனாக நான் மாறுகிற போது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை நாம் மாற்ற முடியும். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் 31வது வசனத்தில், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீடர்களாய் இருப்பீர்கள். பல நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோம், கேட்டு 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 மனப்பாடம் செய்து விடுகின்றோம். ஆனா அதுல நிலைத்திருக்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ஆண்டவர் ஏன் மறுபடியும் இந்த விஷயத்தை நம்மோடு கூட பேசுகிறார்னா, இங்க அடுத்த வசனத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், சத்தியமே உங்களை விடுதலை ஆகும். அப்ப இங்க ஆண்டவர் தருகிற 2வது வகையான விருது என்னன்னா, கருத்தியலின் விமர்சனங்களுக்கு விவாதங்களுக்கு சத்தியத்தின் துணை கொண்டு நாம் விவாதிக்க அல்லது நம்முடைய கருத்துக்களை வைக்க தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்மை நோக்கி நம்ம இடத்துல கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நம்ம இடத்துல பதில்கள் இல்லை. கருத்தியல் சார்ந்து தொடுக்கப்படுகிற விவாதங்களுக்கு நம்ம இடத்துல இன்னைக்கு பதில்கள் இல்லை. ஆக்ரோஷமா பேச சொன்னா 1000 பேசிடுவோம். ஆனா கருத்தியலோடு பேசுவதற்கு கேள்விகள் நம்மை நோக்கி வரும்னு சொன்னா நம்ம இடத்துல இன்றைக்கு விவாதங்களுக்கு பதில் சொல்றதுக்குரிய அளவுக்கு வேத ஞானம் இல்லை. இப்படி யோசிச்சு பார்ப்போமே, ஆண்டவருக்கு நம்முடைய வழிகளை ஒப்புவிக்கணும்னு இந்த வருஷம் முழுவதும் படிச்சிருக்கோம்ல, எந்த அளவுக்கு இந்த வருஷத்துல வேதம் வாசிக்க நேரம் ஒதுக்கி இருக்கிறோம், ஜெபிக்க நேரம் ஒதுக்கி இருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க நேரம் ஒதுக்கி இருக்கிறோம், ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் டிசிஷன்ஸ் ஒவ்வொன்றிலையும், முடிவுகள் ஒவ்வொன்றிலையும் அவரை சார்ந்து இருக்கின்றோம். ஒவ்வொரு நகர்வுகளிலும் அவருக்கு பிரியமாய் நடப்பது எப்படி என்று எப்படி யோசித்திருக்கிறோம். அதை செய்திருந்தோம்னா நாம் நம்முடைய கருத்துகளில் சரியாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்முடைய கருத்துக்களில் நம்ம சரியாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வேணும்னு சொன்னா உண்மையிலேயே சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்படவும் அறியப்படவும் வேண்டியது அவசியம். அது என்ன காணப்படுவது, அறியப்படுவது? நாம் காணப்படுவது, நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று சாட்சி சொல்லணும். அவனா பைபிள் வசனத்தின்படி நடப்பாயா? அதுதானே சாட்சி, அதுதானே சாட்சி. அறியப்படுதல், நம்மளை யாருனே பார்க்காத ஒருத்தர் நம்மளை பத்தி கேள்விப்படுறாங்க, அங்குங்க சொல்லணும் இவங்க தேவனுடைய நியாயப்படி நடப்பாங்களாமே. இன்னைக்கு வளர்ந்து விட்ட நம்முடைய சமுதாயத்துல நமக்கு சரியா இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய நமக்கு சமுதாயத்தில் என்னங்க பேரு? சரி, இதே வருவோம். நம்மளுடைய தாத்தாக்கள் காலம், என்னுடைய வயதுல இருந்து சொல்றேன், எனக்கு தாத்தாக்கள் காலமா இங்க இருந்தாங்க இல்லையா தலைமுறையினர், அவங்க காலத்துல இதே ஊர்ல நம்ம ஆள்களுக்கு என்ன பேரு? வேதகாரங்கன்னு பேரு. கிறிஸ்தவங்கன்னு பேர் இல்ல, வேதகாரங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேதத்தின்படி நடக்கிறவங்கன்னு அர்த்தம்ங்க.
இன்னைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிறது இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுது போல, அதனாலதான் அவங்களே வேதக்காரர்கள் சொல்றது இல்லை போல. உண்மையிலே இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த கேள்வி, நம்மை குறித்த அந்த சாட்சி இருக்குதா? என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னா அங்க போனா சுகம் கிடைக்குமா, இங்க போனா சுகம் கிடைக்குமா நினைக்கிறோமே தவிர, வேதத்தை வாசிக்கிறேன், வேத வசனத்திலிருந்து எனக்கு வழி கிடைக்கும் யோசித்து இருக்கிறோமா? அதுதானே அவசியம். அப்ப ஆண்டவருடைய வருகை என்பது நமக்குள் சத்தியத்தை விதைத்திருக்கிறது என்கிற புரிதல் இருந்தா மட்டும்தான் உண்மையிலே இந்த வருகை நம்மை விடுதலையாக்குகிற வருகையாக இருக்க முடியும். மூன்றாவதாக ரோமருக்கு எழுதப்படுகிற அந்த நிருபத்தை கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ரோமர் எழுதுகிற அந்த நிருபம் இப்படியாக நமக்கு சொல்லுங்க, 2 வகையான வாழ்வு நிலை இருக்கு. ஒண்ணு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுகிற வாழ்க்கை முறை, இன்னொன்று ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுகிற வாழ்க்கை முறை. பல நேரங்கள்ல மாம்சத்தின்படி நடப்பதற்கு, மாம்சத்தின்படி யோசிப்பதற்கு நாம் பழகிக் கொள்ளுகின்றோம். உலக பிரகாரமான அளவீடுகளால் நாம் அளக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒருத்தரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு நம்ம கேட்கிறோம். அவர் நல்லா இருக்கேன்னு சொல்றாருன்னு வைங்களேன், அதுக்கு என்னங்க அர்த்தம்? உடல் ஆரோக்கியமா இருக்காருன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். ஒரு கொஞ்சம் உடம்பு முடியாதவரை பார்த்தா ஏன் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழங்கால் வலி இல்லை தம்பி, குறுக்கு வழிலாம் இல்லை தம்பி, நல்லா இருக்கேன் தம்பி. அப்ப என்ன அர்த்தம்? உடல் சுகத்தோடு இருக்காருன்னு அர்த்தம். சரி, அவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளாதாரத்துல இருக்கான்னு அர்த்தம். அந்த தம்பி இருக்காப்லையே நல்லா படிப்பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க் நல்லா எடுப்பான்னு அர்த்தம். அதானே, நல்லா படிப்பாருன்னா அது பேர் தானே. சரி, பொண்ணு பார்க்குறோம், பையன் எப்படிங்க? நல்ல பையங்க அப்படின்னாங்கன்னா என்ன அர்த்தம்? குணம் தங்கமான குணம்னு அர்த்தம். நல்ல பையங்க அப்படின்னா உங்களுக்கே அர்த்தம் தெரிஞ்சிருச்சு, சரியா? அப்ப நல்ல அப்படின்னு சொல்ல உடனேயும் உலகம் சார்ந்து எவ்வளவு அளவீடுகள் வச்சிருக்கிறோம் இல்லையா, எவ்வளவு அளவீடுகள் வச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனா என்னைக்காவது எதிலாவது ஆண்டவர் என்ன அளவுகோல் வைத்து பார்ப்பாருன்னு யோசிச்சிருப்போமா? இதெல்லாம் பேசுன எல்லாமே உலகம் சார்ந்த அளவீடுகள் தானே, எல்லாமே மாம்சத்தின்படி நடப்பது தானே. இதை கொஞ்சம் ஆவியின்படி சிந்தித்து பார்ப்போமே. நல்லா ஜெபம் பண்ணுவார் சார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப நேரம் பண்ணுவாருன்றது ஒரு பொருள், இன்னொன்னு உண்மையா ஜெபம் பண்ணுவாருங்க, மனசுக்குள்ள இருந்து நமக்காக நம்ம கஷ்டத்தை அவர் கஷ்டமா நினைச்சு ஜெபம் பண்ணுவாருன்னு அர்த்தம் இல்லையா? நல்லா பைபிள் வாசிப்பார் சார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்ல ரொம்ப நேரம் இந்த கதை புஸ்தகத்தை திறந்து வச்ச மாதிரி திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாருன்னு அர்த்தம் இல்லைங்க. உண்மையிலேயே அந்த வசனத்தை எடுத்து ஆழமா சிந்திச்சு தியானிச்சு படிப்பாருன்னு அர்த்தம். அதுதான் நாங்க நல்ல நல்ல விசுவாசம் தான். எந்த கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையோட கடவுள் மேல் இருப்பாருன்னு அர்த்தம். பல நேரங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் உலக பிரகாரமாகவே அளவிட்டு பார்க்க பழகிவிட்ட நம்முடைய வாழ்க்கையில் பரலோக அளவீடுகள் இருக்கிறதா? நாம் உலகம் சார்ந்த அளவீடுகளில் இருந்து விடுதலை பெற்று பரலோகம் சார்ந்த அளவீடுகளினால் நாம் அளக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வருகை சொல்லித் தருகிற மிக முக்கியமான ஒரு செய்தி. கருத்தியலின் தர்க்கங்களிலிருந்து விடுதலை பெறுகின்ற நாம் மாம்சீகத்தின் அளவீடுகளில் இருந்தும் விடுதலை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. சக மனிதனை பொருளாதார அளவீடுகளின் அடிப்படையில் மதிப்பது, படிப்பின் அடிப்படையில் மதிப்பது, தோல் நிறத்தின் அடிப்படையில் மதிப்பது, அவனுடைய குடும்ப பின்னணியத்தின் அடிப்படையில் மதிப்பது, அவனுடைய வேலை பார்க்கின்ற பதவியின் அடிப்படையில் அவனை மதிப்பது, இது எல்லாமே மாம்சத்தின்படியிலான அளவீடுகள். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்ச சிந்தை அது அழிவுக்கு நேராய் செல்லும். ஆனால் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களாய் நீங்கள் அளவிட ஆரம்பிக்கின்ற பொழுது, அதனால பவுல் எழுதுகிறார், இது முதல் ஒருவனையும் நான் மாம்சீகத்தின்படி அறியேன், எவனை பார்த்தாலும்
ஆவியின்படி பார்க்கின்றேன். அப்ப மாம்ச சிந்தையிலிருந்து விடுபட்டு ஆவிக்கேற்றவர்களை சிந்திக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த வருகையின் காலங்கள் நமக்கு சொல்லித் தருகிற காரியம். கிறிஸ்துவின் வருகையின் நாட்கள் நமக்குள் ஒரு சில விடுதலைகளை தருகிறதுங்க. அந்த விடுதலைகள் எப்படிப்பட்ட விடுதலைகளாக இருக்குன்னு சொல்லி மிக அழகாய் வேதத்தின் துறை கொண்டு நம்ம பார்த்திருக்கிறோம். உளவியல் சார்ந்த தாக்கங்களிலிருந்து, கருத்தியல் சார்ந்த தர்க்கங்களிலிருந்து, மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் உலகம் சார்ந்த அல்லது மாம்சம் சார்ந்த அளவீடுகளிலிருந்து விடுதலை தருகிற உணர்வோடு சுவிசேஷ பவனிக்கு நம்ம கிளம்பி போனோம்னா உண்மையிலேயே இந்த கிறிஸ்து என்னக்குள் பிறந்திருக்கிறார், உங்களுக்குள்ளும் பிறப்பார் என்று நம்மால் சொல்ல முடியும். அப்ப மட்டும்தான், அப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்ம கொண்டிருக்க போது மட்டும்தான், அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு நேராக நம்மளை நம்ம ஒப்புவிக்கின்ற பொழுது மட்டும்தான் கர்த்தர் நம் சார்பில் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு உரிமையாக்கி கொண்டு கடவுளின் காரியங்களை எல்லாம் வைக்க செய்கிறார் என்று நம்மால் சாட்சி பகர்கிற மக்களாய் மாற முடியும். அப்படிப்பட்ட சாட்சிக்கினராய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விடுதலை தருகிறவராய் நாம் பார்க்க வேண்டியது அவசியம். அவர் நம்மை மீட்டுக் கொண்டவர், என்னை மீட்டெடுப்பதற்காகவே வந்தவர் என்று அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். அவர்தான் மோட்சலோகத்தின் நாதர் என்று அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதோ நாளொன்று வரப்போகிறது. மாட்டு தொழுவத்தில் அல்ல, தெய்வாஸ்வரத்தில் வெளிப்படப் போகிறார். ஏழை கோலமாக அல்ல, ராஜகிரீடம் சூடியவராய் வரப்போகிறார். மீட்பர் வீற்றிருக்கிறார். மீட்பர் அரசாள போகிறார். மீட்பர் எங்களை மீட்டுக் கொண்டு தம்மோடு சேர்த்துக் கொள்ளப் போகிறார் என்கிற உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். என்னோடு கூட இணைந்து உங்கள் கரங்களில் இருக்கக்கூடிய பாமாலை பாடல் புத்தகத்தில் 73வது பாடலை, அதன் கடைசி 2 சரணங்களை ஜெபசிந்தையோடு பாடுவோமே. பாமாலை அது 73, அதன் கடைசி 2 சரணங்களை ஜெபசிந்தையோடு அர்த்தம் உணர்ந்தவர்களாய் நாம் பாடப்போகின்றோம். நம்மை மீட்ட நேசத்தமை கண்ணால் கண்டு களிப்போம். அவர் தாமே மோட்சலோக நாதர் என்று அறிவோம். பாலரை அன்பாகவே தாமிடத்தில் சேர்ப்பாரே. மாட்டு தோழுவதில் அல்ல, தெய்வ ஆசனத்திலோ ஏழை கோலமாக அல்ல, ராஜகிரீடம் சூடியோ மீட்பவீற்றிருக்கிறார். பாலர் சூழ்ந்து போற்றுவார். ஆம் தகப்பனே, நீரே எங்களை மீட்டுக் கொண்டவர் என்று உண்மை வேத வசனங்களின் வழியால் எங்களுக்கு விடுதலை தருகிறவர் என்பதை நாங்கள் கண்டுகளித்திருக்கிறோம். நீரே எங்கள் மோட்சலோக நாதர் என்று அறிந்தும் இருக்கிறோம். தெய்வ ஆசனத்தில் வெளிப்படப் போகிறவரே, ராஜகிரீடம் சூடியவராய் வீற்றிருக்க போகிறவரே, இதோ அவனவனுக்குரிய கிரீடத்தை கொண்டு வருகிறேன் என்று வாக்கு அருளி போனவரே, மரண பரியந்தம் உண்மையாய் இருக்கிற பொழுது எங்களுக்கு அவைகளை அருளிச்செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே.
பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் நாங்கள் ஓட. ஆம் தகப்பனே, வாழ்க்கையில் உளவியல் சார்ந்த தாக்கங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் நாங்கள் ஓட, கருத்தியல் சார்ந்த தர்க்கங்களுக்கு நாங்கள் விலகி ஓடுகிறவர்களாய் காணப்பட, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் உலகின் அளவீடுகளால் நாங்கள் அளக்கப்படாமல் அதிலிருந்து விலகி ஓடி ஆவியினால் அளக்கப்படுகிறவர்களாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு சொல்லித்தார்கள். வலுவாதபடி எங்களை காக்கிறவரே, தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் முன்பாக மிகுந்த சந்தோஷத்தோடு மாசற்றவர்களாய் எங்களை நிறுத்தப் போகிறவரே, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராகிய கடவுளே, உமக்கே எல்லா துதியையும் கனத்தையும் செலுத்தி இன்ப ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.